அமித்ஷாவின் வருகை என்பது வெறுமனே மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல. கடந்த 2 மாதங்களாச்சு பாஜகவுடைய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்று. ஆனால் அவருக்கு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாலேயே பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறல. அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர் இருந்த அண்ணாமலையுடைய ஆதிக்கம். அமித்ஷா தன்னுடைய பேச்சில் அண்ணாமலைஜின்னு குறிப்பிட்டாரு. என்டையர் அந்த இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 பேரும் அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ஆரவாரம். கே அண்ணாமலைஜி தன்னுடைய இருப்பு என்ன, தன்னுடைய வலிமை என்னன்றதை பாஜக மேலிடத்துக்கு காட்ட வேண்டிய சூழலுக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டார். நயனா நாகேந்திரன் மறுபுறம் தான் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளை பற்றி கட்சி நிர்வாகத்தை கலந்து பேசும்போது போதிய ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கு. இதனால் அவர் மன வருத்தத்துக்கு ஆளாகிறார். இது பற்றி மேலிடத்துக்கு சொல்றார். நயனார் வெர்சஸ் அண்ணாமலை நேரடியாக மோதல் இல்லாட்டிக்கிட யார் அதிகாரமிக்கவர் அப்படின்றதுல அண்ணாமலை ஒரு கை ஒரு பிடி ஓங்கி இருந்தது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காரு. மதுரையில் ஒத்தக்கடை பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கார். முன்னதாக வந்துட்டு மையக்குடி நிர்வாகிகள்கிட்டையும் அவர் ஆலோசனை கூடலாம் நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக பாஜக கூட்டணியை வந்துட்டு ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்கான பல்வேறு வியூகங்களை வகுத்து கொடுத்துட்டு போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இதுதான் அமித்ஷா வருகையின் நோக்கமா, வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா? அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு எப்படியோ அதிமுகவுக்கு எப்படியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இல்லாட்டி கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, இல்லாட்டி அடுத்த சில ஆண்டுகளில் அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கட்சியாக வளர்ந்துட்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த தேர்தலில் கூட, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியால் மட்டும்தான் அவங்களுக்கு 4 இடங்கள் கிடைச்சிது. இந்த முறை, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பிளவு, அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது அதிமுகவோட கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த 4 இடங்களை தக்க வைக்க முடியும், இல்லைன்னா கூடுதலாக ஒரு இடத்தை பெற முடியும் அப்படின்றதான் பாரதிய ஜனதாவுடைய நிலைமை. அதனால தான் பல்வேறு சமாதானங்களுக்கு உட்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தமிழக பாஜக தலைவர் இருந்த அண்ணாமலை மாற்றினால் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிபந்தனைகள்லாம் விதித்தார். அது அத்தனையும் அமித்ஷா ஏற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாச்சு. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையோடைய பதவிக்காலம் முடியுது. அடுத்து அவரே வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தேர்தல் நடத்தி நயனார் நாகேந்திரன் மட்டும் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷாவுடைய வருகையை நாம் இணைச்சி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அமித்ஷாவின் வருகை என்பது வெறுமனே மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல. ஏன்னா கடந்த 2 மாதங்களாச்சு பாஜகவுடைய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்று. ஆனால் அவருக்கு கட்சியோட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள், இப்படி பல்வேறு வகையில் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய அரசியல் போராட்டங்கள் இல்லை அரசியல் அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாலேயே பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறல. அவங்க அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர் இருந்த அண்ணாமலையுடைய ஆதிக்கம், அவர் பிடிக்கலன்றது அப்பாற்பட்ட விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அண்ணாமலையுடைய அரசியல் நடவடிக்கைகள் தான். அது கோமாளித்தனமாக பார்க்கப்படலாம், விமர்சிக்கப்படலாம். அவர் சாட்டையால் அடிச்சிக்கிறதோ, இல்லை செருப்பு போடாமல் நடப்பேன்னு சொல்கிறதோ, இல்லாட்டி என்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்குது நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சீரான இடைவெளியில் அவர் வந்துட்டு பல்வேறு வீடியோக்களை வெளியிடுறதோ, இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அலைவ் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருந்தார். இன்றைக்கி அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட் என்னவா இருக்கும், இன்றைக்கி அவர் என்ன சொல்லுவார்ன்ற மாதிரினா நீங்கள் அவர் விமர்சிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அண்ணாமலையோடைய ப்ரெசன்ஸ்ன்றது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருந்தது. நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய எப்போதுமே ஒரு மென்மையான சுபாவம் கொண்டவர், மென்மையான அணுகுமுறை கொண்டவர். அவர் வருகையை வந்துட்டு சில
கவுண்டர் முக்குளத்தோர் இந்த மாதிரியான அரசியல் சாதி லாபிகளுக்கு பின்னணியாக இருந்தது, இல்லாட்டி அதிமுகவுடைய நெருக்கடியாக இருந்தது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அண்ணாமலை மாற்றப்படுறாரு, நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்படுறாரு. ஆனால் இப்போ தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ட்விட்டரில் எடுத்துக்கிட்டாலும், நாளிதழ்கள் எடுத்துக்கிட்டாலும், இல்லாட்டி 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டாலும், அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுடைய செய்திகள் மட்டும்தான் பிரதானமாக இடம்பெறுது. நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய பேட்டிகள் வரும், தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் வரும். பாரதிய ஜனதா பற்றிய செய்திகள் என்பது 90% குறைந்து தான் போயிருக்கு. இந்த 90% குறைந்ததுக்கு காரணம், நயினா நாகேந்திரன் வந்துட்டு பேட்டி கொடுத்தா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவருடைய போராட்ட வடிவங்களுக்கு எந்த அளவுக்கு செய்தியாளர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக தான் இருந்தது. மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை எடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு கட்சியில் வேறு எந்த பெரிய பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை. அவர் வந்துட்டு மத்திய அமைச்சரவையில் ஏதோ ஒரு இணை அமைச்சர் பதவி கிடைக்கின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையிலும் இருந்தார். இல்லாட்டி ஏதேனும் மாநிலங்களுடைய மேலிட பொறுப்பாளர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இருந்தார். ஆனால் பெரிய அளவுக்கு அவரை கன்சிடர் பண்ணாமல் வெயிட் பண்ணவே வச்சுட்டு இருந்தது பாஜக மேலிடம். தன்னுடைய இருப்பு என்ன, தன்னுடைய வலிமை என்னன்றதை பாஜக மேலிடத்துக்கு காட்ட வேண்டிய சூழலுக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டார். அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் அண்ணாமலை இருந்தால் இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரியான அந்த நெரேட்டிவை தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாகவே செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நயினா நாகேந்திரன் மறுபுறம் தான் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளை பற்றி கட்சி நிர்வாகத்தை கலந்து பேசும்போது போதிய ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்குது. இதனால் அவர் மன வருத்தத்துக்கு ஆளாகிறார். இது பற்றி மேலிடத்துக்கு சொல்கிறார். ஸோ அப்போ நயினார் வெர்சஸ் அண்ணாமலை நேரடியாக மோதல் இல்லாட்டிக்கிட யார் அதிகாரமிக்கவர் அப்படின்றதுல அண்ணாமலை ஒரு கை ஒரு பிடி ஓங்கி இருந்தது. இதனால் 2 பேரையும் சமாதானப்படுத்த வேண்டிய, இல்லாட்டி 2 பேரும் இணைந்து பணியாற்றலாம் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற முடியும், திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு படியில் ஒரு அடி முன்னேற முடியும் அப்படின்றது பாஜக மேலிடத்தின் கணக்காக இருந்தது. அதை பேசுறதுக்காக மட்டும்தான் அமித்ஷா அவசரமாக கிளம்பி மதுரைக்கு வந்தார். ஏன்னா ஒரு மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம்ன்றது அந்த மாநில தலைவரால் மட்டுமே நடத்தப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு மத்தியிலேருந்து ஒரு உள்துறை அமைச்சர் வந்து இறங்க வேண்டிய தேவையே கிடையாது. நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இதே கடந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் இத்தகைய கூட்டங்களை அண்ணாமலை 2 முறை நடத்தியிருக்காரு. அதற்கு எந்த ஒரு மேலிட பொறுப்பாளரும் அவர் அழைக்கலை. கட்சி நிர்வாகிகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கூப்பிட்டுருக்காரு, நடத்தியிருந்தார். ஆனால் இந்த கூட்டத்திற்கு அமித்ஷா வருகை ஏன் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? அதோட 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம்ன்றது பாரதிய ஜனதாவில் ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தகைய கூட்டங்களை 1 நாள் 2 நாள் சிந்தனை அமர்வுன்ற பேரில் கிட்டத்தட்ட 1 நாள் முழுமையாக இல்லாட்டி குறைந்தபட்சம் 2 நாட்களும் நடத்துவாங்க. ஆனால் மதுரையில் அந்த சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் 2 மணி நேரம் மட்டும்தான் அந்த கூட்டத்தை அமித்ஷா நடத்திருக்கார். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா, தற்போதைய தலைவரான நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவரான அண்ணாமலை, முன்னாள் தலைவரான ப்ளஸ் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் இப்போ முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் கரண்ட் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அப்படின்ட்டு பாஜக கூட ஒரு 24 பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. 24 பேருக்கும் சொல்லப்பட்டது எப்படின்னா, நயினார் நாகேந்திரனை தான் பாஜக தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு நியமிச்சாச்சு. அவரை வச்சுட்டு தான் நம்ம சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு உரிய ஒத்துழைப்பை, அவருக்கு உரிய ஆதரவை வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் ஏன் வழங்காமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பை தான் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கார். அண்ணாமலை தரப்பில் வந்துட்டு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன், நயினார் நாகேந்திரனுக்கு முழு ஒத்துழைப்பு தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் மீண்டும் பாரதிய ஜனதா தலைவராக வரணும் அப்படின்றதுல ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒத்தக்கடையில் அந்த மேடைக்கு அண்ணாமலை அழைக்கப்படுறாரு. மேடை ஏறி அண்ணாமலை வர்றாரு. வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கைத்தட்டல், அண்ணாமலைக்கான கைத்தட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக கைத்தட்டல், அப்படி ஒரு அரங்கம் அதிர்வு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை உரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். கூடவே அமித்ஷா வராரு. அமித்ஷா வந்துட்டு மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டே வர்றாரு. அப்போது அவருடைய வலதுபுறம் நயினா நாகேந்திரன், இடதுபுறம் அண்ணாமலை இருக்காங்க. அண்ணாமலை ஒரு அடி பின்னாடி இருக்கார். நயினா நாகேந்திரன் அவரை அது மாதிரி ஒரு தவறாக நினச்சிடக்கூடாது அண்ணாமலைன்ட்டு அவரை கையை பிடிச்சி முன்னாடி இழுத்து நிற்க வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறார். ஒரு மாநில தலைவர் இவர் இருந்தாலும் அவரை அண்ணாமலை வந்து ஈக்குவலாக தான் நடத்துகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவரை கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறார். இது 2வது பாயிண்ட்டு. அமித்ஷா தன்னுடைய பேச்சில் அண்ணாமலை ஜின்னு குறிப்பிட்றாரு. என்டையர் அந்த இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 பேரும் அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ஆரவாரம். அண்ணாமலைக்கு
அப்படி ஒரு வரவேற்பை பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அமித்ஷாவால் பேசவே முடியல அடுத்த வார்த்தையை. உடனே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறோமா மோடியோட பேரை வச்சு அந்த கூட்டத்தை ஆஃப் பண்ணுறாரு. के अन्नामलाई जी, मोदी जी की இந்த 3 சம்பவத்திலையும் தமிழக பாஜகவில் அதிகாரமிக்க மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரா நயனா நாகேந்திரனை காட்டிலும் அண்ணாமலை தான் இருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை அந்த இருக்கையில் இருக்க முடியாது, நயனா நாகேந்திரன் தான் இருக்க வேண்டும். அப்போ இந்த தர்ம சங்கடத்தை யார் வச்சு பேசுறது? அமித்ஷா அதுக்கு தான் வர்றார். அவர் வந்துட்டு நயனார் அண்ணாமலை 2 பேரையும் வச்சுக்கிட்டு தயவுசெய்து நம்முடைய பொது எதிரி, அரசியல் எதிரி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு இந்த மனம் ஆச்சரியங்கள் வேண்டாம் அப்படின்றது தான் அன்போடையும் கண்டிப்போடையும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே அண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு பொறுப்பு ஏதேனும் கட்சியில் வழங்கப்படலாம். குறிப்பாக தேர்தல் பிரிவுக்கான ஒரு செயலாளரா ஒரு நிர்வாகியா அண்ணாமலை நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஆனால் அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி கூட பேசும்போதோ அந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டின் போதோ நயனா நாகேந்திரன் தலைமையிலான குழுவினர் தான் செல்வார்கள். ஆனால் களத்தில் நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு போகக்கூடிய அந்த ஒரு சிறப்பு பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா கமலாலயத்திலிருந்து நேற்றைய தகவல்கள் சொல்லுது. அதே போல் இன்னொரு விஷயமும் நேற்று நடந்தது. இது வந்துட்டு நேரடியாக அரசியல் கிடையாது, ஆனாலும் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. மதுரைக்கு வந்த அமித்ஷாவை மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹரர் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சந்திச்சிருக்கார். இதில் ஒன்றும் வியப்புக்குரியதில்லை. ஆனால் ஆதீனம் மடத்துக்குள்ளே வந்து தான் எப்பேற்பட்ட அரசியல் தலைவர்களும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க, ஆதீனங்கள் ஆசி வழங்குவார்கள். ஆனால் அமித்ஷா கார் இறங்கிறதுக்கு முன்னாடியே ஆதீனம் அந்த தெருவுக்குள்ளேயே வந்துடுறாரு. கார்லேருந்து இறங்கும் போது இவர் வந்துட்டு சால்வை அணிவிச்சு ஒரு பட்டய பத்திரத்தை கொடுத்துட்டு அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார். ஒருவேளை இந்துத்துவ கொள்கைகள் மேலே பாரதிய ஜனதா மேலே மதுரை ஆதீனத்துக்கு மதிப்பு இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் செழுமையான சைவ மரபுக்குன்ட்டு ஒரு பண்பாடு, ஒரு விதிகள் இருக்குது. அதை ஆதீனம், மதுரை ஆதீனம், தற்போதைய ஆதீனம் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் மீறிட்டே வராது. சில வாரங்களுக்கு முன்னாடி போன மாதம்தான் தன்னோட காரை ஏற்றி கொல்ல முயற்சி தான் ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்தாரு. குல்லா போட்டிருந்தாங்க, தாடி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு இல்லாத ஒரு புகாரை சொன்னார். சிசிடிவி காட்சிகளில் இவருடைய வாகனம் தான் விபத்து ஏற்படுத்த முயற்சி செஞ்சு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அந்த வழக்கு அப்படியே அமைதியாக நின்றுடுச்சு. இன்றைக்கி என்னென்னா தன்னுடைய இத்தனை ஆண்டு கால ஆதீனத்தினுடைய அந்த பண்பாட்டை மீறி இவரே ஆதீனத்துக்கு மடத்திலேருந்து வெளியே வந்துட்டு வரவேற்பு தெரிவிச்சிருக்கார். இது எந்த வகையிலும் மதுரை ஆதீனத்திற்கு அழகல்ல. அவர் அந்த ஆதீனத்தின் தலைவராக இருந்தாலும் ஒரு சைவ மரபுக்கு இது முற்றிலும் ஒரு எதிரான நடவடிக்கை தான். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள, தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை என்ன என்பதை அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய அறிவிப்புகள் சொல்லிடும். இது போன்ற முழுமையான அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.